إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا إن عدة الشهور عند الله 12 شهرا في الكتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم إلى الآخر أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவற்றமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வழிவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அள்ளித் தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் புனிதமாக்கிய ஒரு மாதத்தில் தான் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 ஷஹரா ஃபி கிதாபில்லாஹ், 12 மாதங்களா. அல்லாஹ் என்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்தானோ அன்று முதல் இனி உலகம் அழிகின்ற வரைக்கும்
மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அப்போ 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா புனிதமாக ஆக்கியிருக்கிறார். அந்த 4 மாதங்கள் என்னென்ன மாதங்கள் என்பதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், தொடர்ந்து வருகிற 3 மாதங்கள், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். 4வது மாதத்தை பெருமானார் சொல்கிற பொழுது ரஜபுன், ரஜபு மாதம். அப்போ இந்த 4 மாதங்களும் இறைவனால் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள். இந்த 4 மாதங்களில் முஹர்ரம் மாதத்தில் தான் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே இந்த மாதத்தில், இந்த 4 மாதங்களிலும் அதிலே நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் புனிதமாக்கிய மாதங்களில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும், அதிகமான இபாதத்துக்களிலே ஈடுபட வேண்டும். இந்த 4 மாதங்களில் இறைவனுக்கு மாற்றமாக இறை கோபத்திற்கு உண்டான செயல்களில் ஒரு காலம் நாம் ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். பாருங்க, அதுவும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஷஹூருல்லாஹில் முஹர்ரம் என்று அல்லாஹ்வோடு இணைத்து இந்த மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஷஹூருல்லாஹில் முஹர்ரம். இப்போ ஏனைய மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம்தான். ஆனால் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படுகிற வார்த்தை என்பது அந்த மாதத்துடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக சொல்லப்படுகிற விஷயம். உதாரணமாக நாக்கத்துல்லா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று சொல்கிறான். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான். ஆனால் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்கிற பொழுது அந்த ஒட்டகத்துக்கு தனி சிறப்புகள் இருக்கிறது. அதே போன்றுதான் எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். ஷஹூருல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்கிற பொழுது அந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் நாம் அநியாயம் செய்யக்கூடாது. இப்போ மற்ற மாதத்தை அநியாயம் பண்ணி தரலாமான்னு கேட்டாலும் எந்த மாதத்தை அநியாயம் பண்ணக்கூடாது தான். ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தில் நாம் கூடுதலாக இந்த மாதங்களிலேயே இறைவனுக்கு மாற்றமான செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்துல சொல்கிற பொழுது, அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியமாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே அல்லாஹ் புனிதமாக்கி இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும். ஏனைய மாதம் மாதிரி இந்த மாதம் அப்படித்தான் வளமையாக செய்கிற பாவத்தை மீண்டும் செஞ்சு கொண்டு தான் இருப்பேன், இனியும் கூடுதலாக செய்வேன் என்கிற மனநிலையில் இந்த மாதத்தை நாம் கடப்போம் என்று சொன்னால் அவனுக்கு இறையச்சம் இல்லை என்பதுதான் என்னுடைய பொருள். எனவே அன்புக்குரியவர்களே, ஏனைய மாதங்களை போன்று இந்த 4 மாதங்களும் கருதிவிடக்கூடாது. இந்த 4 மாதங்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இதில் எந்த விதமான அநியாயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு நீங்களே செய்கிற அநியாயமாக இருந்தாலும் சரி,
அல்லது நீங்கள் பிறருக்கு செய்கின்ற அநியாயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு கேட்டானா, குறைஷி குஃபார்கள் கூட மக்காவிலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கி கொண்டிருந்த அந்த குறைஷிகள் கூட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக குறைஷிகள் முஹர்ரம் 10 நோன்பு வைத்ததாக ஹதீஸிலே பார்க்க முடியாது. குறைஷிகள் நோன்பு வைத்ததாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுது முஹர்ரம் 10 நோன்பு வைத்திருப்பதாகவும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வகானத் குறைஷி தஸூமு ஆஷூரா ஃபில் ஜாஹிலியா. ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் குறைஷிகள் முஹர்ரம் 10 நோன்பு வைத்திருக்கிறார்கள். வகான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குறைஷிகளும் இந்த முஹர்ரம் 10 நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றது பார்க்க முடியாது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. ஃபலம்மா ஹாதரல் மதீனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த பொழுது சாமஹு அமர பிசியாமிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்களின் நோன்பு வைக்கும்படி கட்டளையும் விட்டுருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு. ஃபலம்மா புரில ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஷா சாமஹு வமன் ஷா தரகஹு, வேணா நீங்க வச்சுக்கலாம், வேண்டாம் விட்டுறலாங்க. எப்போ நோன்பு எப்போ கடமையாக்கப்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போய் 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அது வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பது கட்டாயமாக்குறாங்க. எல்லாத்தையும் நோன்பு வைக்கும்படி சொன்னாங்க. யாரெல்லாம் பசியோடு சாப்பிடாம இருக்காங்களோ அவங்க நோன்பை தொடர சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சாப்பிட்டவங்க இனிமேல் நோன்பை கடைபிடிங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எது வரைக்கும்? ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிற வரைக்கும். அல்லாஹ் தஆலா ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை நீங்கள் நாடினால் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நாடினால் விட்டு விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களை பார்க்குறாங்க. யூதர்களை பார்த்து யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா நோன்பு வச்சிருக்காங்க. யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மஹாதா, என்ன இன்னைக்கு யூதர்களே இன்னைக்கு நீங்க நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. காலம் யூதர்கள் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் ஸாலிஹுன், இது ஒரு சாலிஹான ஒரு நாளாகும், ஒரு மகத்தான ஒரு நாளாகும். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம், அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடமிருந்து பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றிய ஒரு நாளாகும் என்று யூதர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஸாமஹு மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவன் காப்பாற்றியுடைய அந்த நன்றிக்கடனாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹர்ரம் 10 நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. முஹர்ரம் 10 என்கிற அந்த நோன்பை வேணா வச்சுக்கலாம், வேண்டாம் விட்டுடலாங்க. அந்த கடமை என்கிற அந்த தன்மையிலிருந்து முஹர்ரம் 10 என்கிற நோன்பு விடுபடுகிறது. பிறகு யூதர்களை சந்திக்கிறாங்க. யூதர்கள் அன்றைய நாளில் மகத்துவப்படுத்துறாங்க, அன்றைய நாளில் நோன்பு வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டபொழுது யூதர்கள் சொன்ன பதில் என்ன? மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் பனு இஸ்ரவேல் சமுதாயமும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதனுடைய விளைவாக, அதன் காரணமாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னாங்க யூதர்கள்.
இதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால அன அஹக்கு பி மூஸா மின்கும், உங்களை விட மூசாவுடைய அந்த விஷயத்திலே உரிமை படைத்தவர்கள் நாங்கள் தகுதியானவர். மூஸா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட எங்களுக்கு உரிமையானவர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, சாமரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க, அமர பி சியாமிஹி, சஹாபாக்களின் நோன்பு வைக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதிலே மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான். யூதர்களே, உங்களை விட மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான். எனவே அன்றைய முஹர்ரம் 10 தாடும் நோன்பு வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களிடத்திலே நோன்பு வைக்கும்படி சொன்னதாக ஹதீஸில் பார்க்க முடியாது. இப்படித்தான் முஹர்ரம் 10 நோன்புடைய வரலாறு. ஃபஸ்ட்டு குறைச்சி வைக்கிறாங்க, அது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அந்த முஹர்ரம் 10 நோன்பு கடமையாக்குறாங்க. என்னைக்கு ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்பட்டதோ அதுக்கு பிறகு நாடுனா வச்சுக்குங்க, நாடுனா விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்க்குறாங்க, என்ன காரணம் கேட்குறாங்க. இதுதான் காரணமா என்று சொல்லி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதிலும் மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தானும் நோன்பு வைத்து சஹாபாக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை நோக்கும்படி கட்டளையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முஹர்ரம் நோன்புடைய வரலாறு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் நம்மிடத்துல பெற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டானா, எந்த ஒரு வரலாறு அதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே வீணாக சொல்ல மாட்டான். எந்த வரலாறாக இருந்தாலும் அது இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்படியாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3 ஒரு பாகமாக நபிமாருடைய வரலாறை சொல்கிறான். அல்லாஹ் அதிலும் குறிப்பாக நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து 130க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் 130 இடங்கள்ல மூஸா நபி பற்றியே சொல்றான் அல்லாஹ் தஆலா. எந்த அளவுக்கு கேட்டால் இமாம்கள் சில நபர்கள் குர்ஆனை படிக்கிற போது சொன்னார்கள், இந்த குர்ஆன் முழுவதும் மூஸா நபி பற்றியே சொல்லப்படுகிறதே என்று பேசுகிற அளவுக்கு, எழுதுகிற அளவுக்கு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே குறிப்பிடுவதை பார்க்கிறார். எதுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் அப்படின்னா, இதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஒரு நேரிய வழி கிடைக்கும், ஒரு படிப்பனை கிடைக்கும், ஒரு பாடம் கிடைக்கும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இது போன்ற வரலாறை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். பாருங்க, மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்த ஃபிரௌன் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக ஆண் குழந்தைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பிஞ்சு குழந்தைகளை கருணை இல்லாமல் கொன்றவன் ஃபிரௌன். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனுடைய ஆட்சி அல்லாஹ் தஆலா ஒன்றும் இல்லாமல் அவனை தண்ணீரில் போட்டு மூழ்கடித்து அவனை கொண்டு விடுகிறான். அல்லாஹ் தஆலா ஆட்சி இல்லாமல் ஆக்குறான். இப்போ என்ன கேட்டால், எவ்வளவோ முயற்சிகள் ஃபிரௌன் செய்கிறான். அத்துடைய முயற்சிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்றும் இல்லாமல் ஆக்குறான். இது என்ன படிப்பினை கேட்டாரா, அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்தான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை நாடி இருக்கிறானோ அதை கண்டிப்பாக இந்த உலகத்தில் நடத்தியே தீர்வான் அல்லாஹ் தஆலா. அது எவ்வளவு முயற்சி, யார் என்ன பண்ணாலும் சரி, அதற்கென்று என்ன முசீபுகள் எடுத்தாலும் சரி, அல்லாஹ் தீர்மானிச்சான விதியில் எழுதியிருந்தானா, பிரபுடைய ஆட்சி போகணும்னு எழுதியிருந்தான்னு சொன்னானா, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அது போக வைக்கத்தான் செய்வான் அல்லாஹ் தஆலா. அதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான். வல நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துஇஃபு ஃபில் அர்லி, பூமியிலே பலவீனமாக்கப்பட்ட அந்த மனுஷ சமுதாயத்துக்கு நாம் உபகாரம் செய்வதற்கு நாம் நாடினோம் என்று சொல்றான் அல்லாஹ். அது மட்டுமல்ல, அவர்களே அந்த பூமிக்கு வாரிசாகவும் நாடினோம். யார? மனுஷ சமுதாயத்தை அந்த பூமிக்கு வாரிசுகளாக ஆக்குவதற்கு நாம் நாடினோம், அவர்களை தலைவர்களாக நாம் ஆக்குவதற்காக நாம் நாடினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த பூமியிலே அவர்களை தங்கக்கூடிய மக்களாக ஆக்குவதற்கும் நாம் நாடினோம். அதெல்லாம் அல்லாஹ் தான் நாடுற அந்த மக்களை. எந்த மக்களை? பலகீனப்பட்டு போய், அடிபட்டு போய், சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த மக்களை
அல்லாஹ் அந்த அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிறதுக்கு அல்லாஹ் ஆடுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதற்காக வேண்டி ஹாமான் ஃபிரௌனும் எதை பயந்தார்களோ அதை நாம் நடத்தியும் காட்டினோம் என்று சொல்றான் அல்லாஹ். ஃபிரௌன் எதை பயந்தான், ஹாமான் எதை பயந்தான்? தன்னுடைய ஆட்சி போய்விடக்கூடாது என்று பயந்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான்னு கேட்டாரா, அவனுடைய ஆட்சி போக வைத்து அவர்களை கொன்று கடலில் கொண்டு சொன்னார் மூழ்கடித்து அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தின் அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கினார். இப்போ யார் எதை செய்தாலும் சரி அல்லாஹ்வுடைய தீர்மானம் இப்படித்தான் இருந்தது என்று சொன்னால் அது இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக என்ன செய்வான், நிறைவேற்றுவான் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலிருந்து கிடைக்கிற படிப்பனையாக நம்மால் பார்க்க முடியாது. அதே போன்றுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வெற்றி மூசா நபிக்கும் அந்த சமுதாயத்துக்கும் கிடைச்சது. எதனால கிடைச்சது? மிகப்பெரிய அநியாயக்கார், மிகப்பெரிய அக்கிரமக்கார், உலகத்தில் அவனை போன்று கொடியவன் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழிச்சாட்டியம் செய்தவன் அவன். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தும் அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான்னு சொன்னா, அது வெற்றி கொடுத்தான்னு சொன்னாலும் என்ன காரணம்னு பார்த்தானா, அவர்கள் பனூ இஸ்ரவேல் சமுதாயம் அல்லாஹ் சொன்னதை தன்னுடைய வாழ்விலே அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. அல்லாஹ் கட்டுப்பட்டு நடந்தார்கள். அப்ப ஈமான் அவங்க உரைச்ச நின்றனுடைய விளைவுதான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். என்ன சொல்றான்? உங்களுடைய வீடுகளை நீங்கள் தொழும் இடங்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. வஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு சொன்னோம், நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, உங்களுடைய வீடுகளை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள், 5 நேரம் தொழுங்கள் என்று நாம் சொன்னோம், தீமுஸ் ஸலா தொழும்படி நாம் சொன்னோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிற போது என்ன சொல்கிறாங்க கேட்டானா, யார் நம்முடைய கட்டளைகளை நம்முடைய ஏவல்களை ஏற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி வாய்ப்புகளை கொடுப்போம் என்று சொல்றாங்க அல்லாஹ். போர்க்களத்தில் கூட அல்லாஹ் தஆலா எதிரியை சந்திக்கும் போது கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க கேட்டானா, நீங்கள் எதிரிகளை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பதுக்குருல்லாஹ கஸீரா, அதிகமாக அல்லாஹ் வெற்றி செய்யும். அல்லாஹ் தஆலா எப்ப வெற்றியை தருவாங்க கேட்டானா, நம்ம இடத்துல ஈமான் காணப்பட வேண்டும், இறை கட்டளை ஏற்றி நாம் செயல்பட வேண்டும். நம்மகிட்ட ஈமான் இருக்கணும், இறைவனுடைய கட்டளை ஏற்றி செயல்பட்டால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான். வெறும் பெயரை கொண்டு முஸ்லிம்கிற பெயரை கொண்டு மட்டும் இருந்தால் அல்லாஹ் தஆலா வெற்றி தரமாட்டான். சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, வாழ்வதற்கே முடியாத சூழல் வருகிறது, எங்கு பார்த்தாலும் அக்கிரமும் அநியாயமும் நடக்கிறது என்று சொல்கிற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த சமயத்தில் எதிர்க்க முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன கேட்டானா, அல்லாஹ்விடத்திலே அவன் கட்டளையிட்ட விஷயங்களை பேணி நடக்க வேண்டும். தான் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படி செஞ்சோன்னு சொன்னானா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றி தர்றான். அதைத்தான் மூசா நபியும் அந்த பனூ இஸ்ரவேல் சமுதாயம் செஞ்சாங்க. மூசாவை எதிர்த்து போராடுவதற்கு அவரால் முடியவில்லை, போர் செய்வதற்கு முடியவில்லை. அந்த நாட்டிலிருந்து அவர்கள் விரண்டோடுகிறார்கள். ஃபிரௌனுடைய படை துரத்தப்படுகிறது, துரத்துறாங்க, ஃபிரௌனை ஓடுறாங்க, முன்னாடி கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தாலும் சொன்னாங்க, மூசா இதோ நான் மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம மாட்டலை, அல்லாஹ் நமக்கு நேரடி காட்டுவான், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். வழி காமிச்சான் அல்லாஹ் தஆலா. இப்போ பலகீனப்பட்டு இருக்கிறனா, அடக்குமுறைக்கு ஆளாகிறனா, இப்படிப்பட்ட சூழலில் இறை கட்டளை ஏற்று நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும். எந்த அளவுக்கு கேட்டானா, ஆணவமாக அதிகார தோரணையோடு பேசிய என்னை யார் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னான். அது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நாதா ஃபிரௌன் ஃபீ கௌமிஹி, தன்னுடைய சமுதாயத்திடத்தை அவன் அழைத்து கூவி சொல்கிறான், காலையா கௌமு, ஓ என் சமுதாயமே, எனக்கு இந்த மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரம் என்னிடத்தில் இல்லையா, எகிப்துடைய ஆட்சி அதிகாரம் என்னிடத்தில் இல்லையா, வஹாதில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு கீழே இந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. சமுதாயத்தில் ஆணவமாக பேசுகிறான், தனக்கு ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, தன்னை வெல்வதற்கு யாரும் இல்லை என்கிற ஆணவம் இடத்துல இருக்கிறது.
என்ன சொல்றான்? இந்த மிஸ்ருடைய ஆட்சி எல்லாம் எனக்கு சொந்தமானது, மிஸ்ருடைய ஆட்சி எல்லாம் எனக்கு சொந்தமானது, எனக்கு கீழ்தான் ஆறுகளே ஓடுகிறது என்று சொல்றாங்க. ஆறுகளே ஓடுகிறது என்று சொல்றாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கடைசியில் என்னாச்சு? எந்த ஆறு எனக்கு கீழே ஓடுதுன்னு சொன்னானோ அதே ஆற்றில் வைத்து அல்லாஹ் தஆலா அவனை மூழ்கடித்தான் என்று வரலாறு. எந்த ஆறை தனக்கு கீழே இருக்குது, தன் அதிகாரத்தின் கீழே இருக்குது என்று சொன்னானோ அந்த ஆறை வச்சு அல்லாஹ் தஆலா அவனை அழிச்சான். பொதுவாகவே ஒரு மன்னர், ஒரு படை தளபதி மற்றவங்க எல்லாம் விட்டுட்டு இவர் லாஸ்ட்ல வருவார். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க, அந்த டீமோட அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையும் கொண்டு போறான். அந்த டீமோட அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையும் கொண்டு போய் அந்த கடலில் அல்லாஹ் தஆலா மூழ்கடிக்க செய்தான் என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனூ இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு உதவி. எதுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சா? அவனுடைய ஈமான் இருந்துச்சு, அவனுடைய இஸ்லாம் இருந்துச்சு, இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் வாழ்ந்தான், தொழுகையை நிலைநாட்டினான். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யணும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நாமும் இது போன்ற சூழலில் நம்முடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிச்சு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வெறும் என்பதிலே மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா போர்க்களத்தில் கூட எப்படிப்பட்ட இடம் போர்க்களம், அந்த போர்க்களத்தை கூட நீங்கள் அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தருவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதாக நம்மால் பார்க்க முடியாது. இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு பண்பு மூசா நபிக்கு இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன் இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற அந்த யகூதிகளுக்கு கூட இருந்ததாக நம்ம ஹதீஸிலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ நியமத்துக்களை தந்திருக்கிறான், எண்ணிலங்கா நியமத்துக்களை தந்திருக்கிற அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன நன்றி செலுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்கிறோம். எனவே இப்படி ஏராளமான படிப்படைகளின் பாடங்களையும் பெறுகிற ஒரு வரலாறாக ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. எனவே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய அல்லாஹ், பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தை காப்பாற்றிய அல்லாஹ், ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கும் பனூ இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு கொடுத்த அல்லாஹ் நமக்கும் தருவான் என்பதை மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அல்லாஹ் தஆலா வெற்றியோ தோல்வியோ என்று நமக்கு தருவான். எனவே ஈமானோடு, ஈமானிய உறுதியோடு, இறை கட்டளை நிறைவேற்றும் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதே போன்று இந்த முஹர்ரத்திலே 10ஆம் நாளிலே நடைபெறுகிற இன்னொரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? கர்பலா என்கிற ஒரு இடம், ஈராக்குடைய கூஃபாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் கர்பலா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கைவர்களால் கொல்லப்பட்ட ஒரு இடம்தான் கர்பலா என்கிற இடம். ஹுசைன் ரலியல்லாஹு யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பேர், அலி ரலியல்லாஹுடைய மகன். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பேர். ஹிஜ்ரி 3ல் ஹசன் பிறக்கிறாரு, ஹிஜ்ரி 4ல் ஹுசைன் பிறக்கிறாரு. இந்த ரெண்டு ஹசன் ஹுசைன் என்கிற இந்த பேர குழந்தை மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளப்பரிய ஒரு அன்பு இருந்துச்சு. எந்த அளவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல் இருந்து ஹுசைன் ஓடி வருகிற பொழுது அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துரத்தி பிடித்து ரசூலுல்லாஹ் மார்போடு அணைத்து ரசூலுல்லாஹ்வை உதடு ஹுசைன் ரலியல்லாஹு உதரோடு ஒட்டி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு முத்தம் கொடுத்தாங்க. சிறப்பாக்கப்பட்ட அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த இடம்தான் கர்பலா. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பேரர்கள் ரெண்டு பேருக்கு. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிற பொழுது நான் 2 பேர குழந்தைகள் இருக்கிறேன், 2 பேர குழந்தைகள் என்னில் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு நானும் பேர குழந்தை ஒண்ணுதான் அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹசனையும் ஹுசைனையும் பாராட்டி சொன்னதாக பார்க்க முடியாது. பேர குழந்தை வரும்போது ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கிறாங்க.
இந்த மின்பல பயான் என்கின்ற ரசூலுல்லாஹி பேரக்குழந்தை வரும்போது பயானை நிறுத்திட்டு நேரம் இறங்கி போய் அந்த பேரக்குழந்தையை தூக்கி ரசூலுல்லா மேலே வச்சுட்டு பயன் பண்ணாங்க. ரசூலுல்லா அந்த பேரக்குழந்தைகள் அன்பு, யார் ஹுசைனை நேசிக்கிறார்களோ, ஹசனை நேசிக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு நேசித்த ஒரு பேர குழந்தையான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 61 கர்பலா என்கிற இடத்திலே வர வச்சு கொடூரமான முறையிலே ஹுசைன் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை மையமாக வைத்து இன்றைக்கு ஷியாக்கள் முஹர்ரம் என்கிற மாதமே துக்க ஆண்டுகளை போன்றும் துக்கத்துடைய மாதங்களை போன்றும் அதே முகத்தை அழித்துக் கொள்வதும் சட்டைகளை கிழித்துக் கொள்வதும் அதே போன்று கத்திகளால் தன்னுடைய உடல்களை வதைப்பதையும் நம்மால் பார்க்க முடியாது. இது கூடாது. முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான், அது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அதற்காக வேண்டி மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை புகுத்துவது என்பது மார்க்கம் ஒரு காலம் அனுமதிக்காது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லைஸ மின்னா மன் தரபில் ஹுதூத், தன்னுடைய முகத்தை அடித்துக் கொள்ளக்கூடியவன் தன்னை சார்ந்தவன் அல்லங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. சிலர் முகத்துக்கு அடிப்பான், என்ன பாவம் செஞ்சால் பெண்களை அப்படி அடிப்பான். இப்படி அடிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவன் நம்மை சார்ந்தவனே இல்லைங்கிறான். ஷக்கல் ஜுயூ, அதே போன்று சட்டைகளை கிழித்துக் கொள்வது, சட்டைகளை கிழித்து மேலே காயங்களை ஏற்படுத்துவது என்பது நம்மை சார்ந்தவன் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இன்னைக்கு ஷியாக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரானிலும் ஈராக்கிலும் இருக்கிற ஷியாக்கள் இந்த முஹர்ரம் 10 தங்களை தாங்களே வதைத்துக் கொண்டு துன்புறுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கும். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இவங்க ஏன் செய்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டவருடைய அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக கேட்டாலும் கிடையாது. இவங்க உண்மையாலுமே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிப்பதாக இருந்தால் அவருடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிற அந்த ஜனத்தில் இதே மாதிரி செஞ்சிருக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிற போது இவங்க செய்யாதவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படும் போது ஏன் செய்கிறாங்கன்னா, முஸ்லீம் சமூகத்திலே நாங்களும் முஸ்லீம்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒன்றுதான். ஏன்னா முஸ்லீம் சமுதாயம் ஷியாக்களை முஸ்லீம்களாக அங்கீகரிக்கலை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஈரானிலிருந்து இஸ்ரேல் அடிக்கிறதுனால ஈரான் ஒரு ஈமானிய நகரம் போன்றதும், ஈரானிலிருந்து இஸ்லாத்தை தூக்கி பிடிப்பதை போன்றதும், வேற எந்த நாட்டுக்குமே இல்லாத அக்கறை ஈரானுக்கு வந்துச்சு மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. இஸ்ரேலை ஏன் அடிக்கிறான்னா தன்னை அடிச்சதால் அடிக்கிறான். அது மட்டுமல்ல, அவருடைய ஏன் என்ன கேட்டானா, பலஸ்தீனை கைப்பற்றணும். எப்படி யூதர்கள் எப்படி பலஸ்தீனை கைப்பற்றாங்களோ அதே மாதிரி ஷியாக்களுக்கு என்ன கேட்டானா, கல்பாவையும் மஸ்ஜித் நபவியையும் அதே போன்று பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸையும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எது கைப்பற்றலாம்? கைப்பற்றினா என்ன நிலைமை? இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீன் முஸ்லீம்களாம் நிம்மதியாக இருக்கிறாங்களா? இன்னைக்கு யூதர்கள் செய்கிற அதே வேலையைத்தான் இந்த ஷியாக்களும் செய்வார்கள். யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முஸ்லீம்களை சலஃபு சாலிஹீன்கள் இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ஷியாக்கள் முஸ்லீம்கள் தனக்கு ஆட்சிக்கு எதிராக வந்தவர்களை அவங்க கொன்று குவித்த வரலாறு நிறைய இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு முஸ்லீம்களாகவே அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்டாங்கன்னா அவங்களுடைய கித்தாபில் எழுதப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வாசி காட்டுறேன். இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த ஷியாக்குடைய அந்த அவங்களுடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட செய்தி என்ன கேட்டானா, இத்தஹதல்லாஹு அர்தல் கர்பலா ஹரமன் ஆமினன் முபாரக்கன் கபல யஹ்லுகல்லாஹு அர்தல் கஅபா, கஅபாவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே இந்த கர்பலா என்கிற இந்த நகரத்தை அல்லாஹ் புனிதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒரு பாதுகாப்பு நகரமாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். பரக்கத் பொருந்திய ஒரு நகரமாக கர்பலாவை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொல்லி ஹுசைன் கொல்லப்பட்ட இடத்தை புனிதமாக்குகிறார்கள் இந்த ஷியாக்கள். நௌபாவுக்கு விட 24 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கர்பலா புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்று அவங்களுடைய வேதங்களிலே ஷியாக்களுடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்படிப்பட்டவங்க ஷியாக்கள். இன்னைக்கு ஷியாக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணதை பார்க்கணும்.
அவங்களை எந்த காலமும் நம்ம ஒரு காலம் அங்கீகரிக்கக்கூடாது. அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்தவர், சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர் ஒரு காலம் அங்கீகரிக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு யூதர்கள் செய்கிற அதே வேலையைத்தான் அவருடைய ஆட்சியின் கீழே பல உலமாக்களை பல இமாம்களை கொண்டார்கள் நம்ம பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த ஷியாக்கள் இன்னைக்கு நீலக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. கர்பலாவை புனிதமாக்குறாங்க. இன்னைக்கு பார்க்கணுமா இல்லையா? இந்த கிறிஸ்தவர்கள் சிலுவையை புனிதமாக்குறாங்க. அட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அந்த சிலுவையை வைக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுதான் சிலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த சிலுவை என்பது. சிலுவை என்ன செய்றாங்கன்னா இன்னைக்கு அதை புனிதமாக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. இன்னைக்கு உதாரணமா ஒரு ஆள் என் வாப்பாவை கத்தியால் குத்துன அந்த கத்தியை நான் எடுத்து புனிதமாக்கினான்னா என்ன சொல்லுவோம்? அது சரி நியாயப்படுத்துமா? எங்கள் வாப்பா குத்துன கத்தி வாங்கி குத்திட்டான், அந்த கத்தி நான் புனிதமாக வைக்கலாமா? அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் பண்ணுறான். அதைத்தான் ஷியாக்களும் பண்ணுறான். என்ன செய்யறான்? கர்பலாவிலே ஹுசைன் எல்லாம் கொன்று தன்னுடைய தலையை வெட்டுறாங்க. தலையை வெட்டி என்ன பண்ணாங்க? நேராக மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் பக்தி என்கிற கபிரிஸ்தானில் கொண்டு போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கபிரிஸ்தானுக்கு பக்கத்தில் வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. இதுதான் வரலாறு வந்திருக்கிற செய்திகள். ஆனால் சில ஷியாக்கள் ஈராக்கிலே ஹுசைன் ரலியல்லாஹுடைய கபர் இருப்பதாகவும், அதே போன்று கைரோவிலே ஹுசைன் ரலியல்லாஹுடைய கபர் இருப்பதாகவும் ஒரு போலியான வரலாறை சொல்லிக்கொண்டு ஒரு உம்மத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்க்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் 10 செய்யப்படுகிற அந்த துக்கத்தால் நாங்கள் செய்கிறோம் என்று நீலக்கண்ணீர் ஒடிக்கிற அந்த ஷியாக்களை போன்று நாம் செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு காலமும் அங்கீகரிக்கக்கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான், வேதனைப்பட வேண்டிய விஷயம்தான். அதற்காக வேண்டி மார்க்கத்திற்கு முரணான செய்திகளை செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. எனவே பிதஅத்தான விஷயங்களை விட்டு விலகி எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்கின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. வாசுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் 10 நோன்பு வைப்பதனுடைய சிறப்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது அது சென்ற ஆண்டினுடைய ஒரு ஆண்டினுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானார் சொன்னாங்க. எனவே முஹர்ரம் 10க்கு மாத்திரம் ஒருத்தர் வைக்கிறார் நோன்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு என்ன நன்மை கேட்டானா ஒரு ஆண்டுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ 9ல் ஒருத்தர் வச்சுட்டாரு, 9ல் வைக்கல, 10ல் வச்சுட்டாரு, அந்த நன்மை கிடைக்குமா? கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 தான் சொன்னாங்க. 9ல் ஏன் வைக்க சொன்னாங்கன்னா சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் யூதர்கள் இந்த நாளில் 10வது நாளில் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோமே என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னாங்க, அடுத்த வருஷம் உயிரோட இருந்தேன்னு சொன்னாங்கன்னா நான் 9ல் நான் நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யூதர்களுக்கு மாற்றமாக. ஆனால் அது 9 வரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க. அதனால தான் நம்ம 9, 10 வைக்கிறோம். 9வது நாள் ஏன் வைக்கிற கேட்டானா யூதர்களுக்கு மாற்றமாக வைக்கப்படுகிற நோன்பு தான் 9. 10 எதுக்கு வைக்கிற கேட்டானா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனி இஸ்ரவேல் சமுதாயம் வந்து காப்பாற்றப்பட்டதுடைய விளைவாக அந்த நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பு வச்சானா நமக்கு ஒரு ஆண்டுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். சில பேர் என்ன செய்றாங்க கேட்டானா 10, 11 வைக்கிறாங்க. அப்படி வைப்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா கேட்டானா ஒரு ஆதாரம் இருக்கிறது, ஆனால் லஈஃபான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை குறித்து சொல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலத்துல் யஹூத் சூமு யௌமன் கபலஹு வ பஅதஹு யௌமன் பஅதஹு, அதாவது நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். சூமு நீங்கள் நோன்பு வைங்க, 10 வைங்க, 11 வைங்க, அல்லது 9 10 வைங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் சொல்கிறது. இது பலகீனமான செய்தி. எனவே இந்த பலகீனமான செய்தி வைத்துக் கொண்டு நாம் அமல்படுத்துவது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கிறான். எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ்கிற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்திகளோடு சுஹதாக்களோடு இருக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.